இன்னொரு விஷயம் தெரியுங்களா, நான் ஒரு ஒரு பொய் ஒண்ணு சொல்லிட்டேன். அத இந்த நேரத்துல நீங்க கேட்டதுனால நான் ஆதங்கத்துல சொல்றேன். என்னோட பிளட் வந்து ஏபி பாசிட்டிவ். 100ல 5 பேருக்கு தான் அந்த ரத்தம் இருக்கும். நம்ம டாக்டர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க, சார் நீங்க வந்து ரத்த தானம் பண்ணாதீங்க. யாருன்னா கேட்டா மட்டும்தான் உங்க ரத்தத்தை கொடுக்கணும். ஏன்னா உங்களோட வந்து ஏபி பாசிட்டிவ். அது வந்து 100ல 5 பேருக்கு மட்டும்தான் இருக்கும். அதனால நீங்க வந்து ரத்தத்தை வந்து தேவைப்படுவதற்கு மட்டும்தான் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருந்தும் கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றத்துக்கு ஏதாவது போன் வந்துச்சுனாங்க நானே போய் பிளட் கொடுப்பேன். அப்ப டாக்டர் கேட்கும்போது நான் சொல்லுவேன், 3 மாசத்துக்கு முன்னாடி தாங்க கொடுத்துருக்கணும், இப்ப இப்பதான் கொடுத்தீங்க அப்படின்னாங்க. 2 மாசத்துல எல்லாம் கொடுத்துருக்கேன், போய் சொல்லி தான் கொடுத்துருக்கேன். இது எதுக்காக சொல்றேன், நாங்க 2 மாசம் கொடுக்க கூடாது. இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னாங்க, நம்மளால முடிஞ்ச உதவி இது. நான் வந்து பெரிய பணக்காரனா இல்ல, பொண்ணும் பொருளும் வாரி வளர்ந்துருக்கு. ஏதோ என்னுடைய தாய் தந்தை கொடுத்த அந்த ரத்தத்தை ஏதோ மக்களுக்கு கொடுத்து உதவணும் அப்படின்ற ஒரு விதத்துலதான் இன்னைக்கு கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றத்தின் மூலமாக இப்ப கூட வெயில் நேரத்துல மோர் பந்தல், தண்ணீர் பந்தல் அதெல்லாம் கூட போட்டுட்டு இருக்கேன். என்னால் முடிந்த உதவியை நான் செய்துட்டு வரேன். சரிங்களா? அதனால கண்டிப்பாக சிஎஸ்கே கட்சி வருவது உறுதி, கூல் சுரேஷ் கட்சி வருவது உறுதி. முடிஞ்சாக நீங்களா ஓட்டு போடுங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு முன்னாடி இன்னைக்கு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சதாவா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கூல் சுரேஷ் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. கண்டிப்பாக ஜெயிப்பேன் ஜெயிப்பேன் ஜெயிப்பேன். மக்களுக்கு நன்மைகள் செய்துட்டு தான் இருப்பேன். இருங்க இணைவாரோ இல்லையோ கண்டிப்பாக எனக்காக சப்போர்ட் பண்ணுவாரு. புரியுதுங்களா? அதாவது என் கட்சியில இணைஞ்சுதான் வந்து பணியாற்றணும் அப்படின்றது இல்ல, அவருடைய ஆதரவு கண்டிப்பாக எனக்கு இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன் அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் என் நண்பன் சந்தானம் தான். இன்னொன்னு, இந்த சிஎஸ்கே கட்சி இது வந்து நம்ம விஜய் சார் கூட தமிழக வெற்றி கழகத்து கூட இணைந்து இந்த கூல் சுரேஷோட கட்சி சிஎஸ்கே கட்சி இணைந்து பணியாற்றும். அவங்க விருப்பப்பட்டால், விஜய் சார் விருப்பப்பட்டால் இந்த கூல் சுரேஷ் கட்சி வந்து அவங்க கூட சேர்ந்து பணியாற்றும். அப்படி பணியாற்றினாக்க விஜய் சாருக்கு பிளஸ்ஸா இருக்கும். அது ஒருவேளை கூல் சுரேஷ் கட்சி தேவையில்லை அப்படின்னு அவங்க நிராகரிக்கப்பட்டால் அது இந்த கூல் சுரேஷ்க்கு பிளஸ் அமையும். புரியுதுங்களா? விரைவில் அதற்கான அறிவிப்பு வரும். என்னது சார், டிஆர் சார் வந்து என்னுடைய தந்தை மாதிரி. புரியுதுங்களா? என்னோட கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னுடைய கோட்பாடு என்ன, என்னோட நிலை என்ன அப்படின்றத நான் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னாடி வந்து நான் தெரிவிப்பேன்.